ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஷட் டவுன். எதனால இந்த மிகப்பெரிய ஷட் டவுன் சொல்றேன்னா, உலகத்தோட தொடக்கமாக கருதப்படுற ஆஸ்திரேலியால இருந்து. எதுக்காக தொடக்கம்னா, அங்கதான் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா வரைக்கும் டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஷட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். எதனால ஷட் டவுன் சொல்றோம்னா, இந்த உலகத்தையே டோட்டலா இயக்கிட்டு இருக்கிறதுனா அது இன்டர்நெட்னா இணையதளம். இந்த இணையதளத்துல முக்கியமான சேவையா கருதப்படுற சர்வர்ஸ் எல்லா கம்பெனிஸ் சொல்லலாம். இப்போ முக்கியமானது பங்குச்சந்தை, இந்த ஸ்டாக் மார்க்கெட், இதுவே சர்வர்ஸ்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபிளைட்ஸ், பேங்க், சூப்பர் மார்க்கெட், இது எல்லாமே பல ஐடி கம்பெனிஸ், இது எல்லாமே சர்வர்ஸ்ல தான் இயக்கப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த சர்வர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 10 மணி நேரமா ஷட் டவுன் ஆயிடுச்சு. டோட்டல் பிளாங்க் அவுட். யாராலையுமே ஒர்க் பண்ணவே முடியல. என்ன ப்ராப்ளம்னு யாருக்குமே தெரியல. பேங்க்ல இருக்க ஏடிஎம்க்கு போய் காசு எடுக்கலான்னு பார்த்தா காசு எடுக்க முடியல. ஃபிளைட் ஏறலான்னு போயிட்டு நிறைய மக்கள் ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அல்லலுக்கு உள்ளானாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ஏர்போர்ட்ல மிகப்பெரிய ஒரு கியூ ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸ், பேங்க்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸ், ஆஸ்திரேலியால மிகப்பெரிய ஸ்கிரீனா கருதப்படுற அலாஸ்கா, அங்க இருக்க ஸ்கிரீன், இது எல்லாமே ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. என்னன்னா சர்வர் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இப்படி ஆச்சு? யார் காரணம் இதுக்கு? உலகத்தில் இருக்க 72% சர்வர் ஆக்சஸ் பண்ற மைக்ரோசாஃப்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் இந்த மொத்த ஷட் டவுனுக்குமே முக்கியமான காரணம். எதனால மைக்ரோசாஃப்ட் இந்த ஒரு மிகப்பெரிய இந்த ஷட் டவுனுக்கு முக்கியமான காரணமா இருந்தாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டீடைலா எதனால ப்ராப்ளம், யாரால ப்ராப்ளம், முக்கியமா யாரால இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். இது உங்க நரேன்ஸ், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன்ஸ். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ உள்ள போலாம். சர்வர் எரர்ஸ். இந்த சர்வர் எரர் முக்கியமா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உலகத்தோட முதல் தொடக்கமான ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியால தான் இன்னைக்கு காலையில சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க பேங்க்ல ஒரு ஏடிஎம்ல காசு எடுக்கலாம்னு போறப்பதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, காசு வரல. அந்த மானிட்டர்ல ஒரு ப்ளூ பேஜ்ல 3 லைன்ஸ் போட்டிருக்கு, சர்வர் எரர், இதோட சர்வரோட ஓனரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஒரு புல் ஸ்டாப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா வந்தது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா ஏர்போர்ட்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஃபிளைட்ஸ் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கு. ஃபிளைட்டுக்கு போர்ட் ஆகலான்னு சொல்லிட்டு வந்த நிறைய பேசஞ்சர்ஸ் போர்டிங் டைம் போய் பார்க்கலான்னு போனப்போ எல்லா மானிட்டருமே இதே மாதிரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அதே சர்வர் எரர், மைக்ரோசாஃப்டை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துல இந்த மாதிரி மானிட்டர் எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. யாருக்குமே போர்டிங் டைம் என்னன்னு தெரியல, ஃபிளைட் வந்துச்சாலும் தெரியல, ஃபிளைட் டிபார்ச்சர் ஆகுதான்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா கருதப்படுற ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஸ்டாக் மார்க்கெட்லயும் மிகப்பெரிய கிராஷஸ், யாராலையுமே மானிட்டரை ரீட் பண்ண முடியல. அப்போ எப்படி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க? அதனாலதான் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் இன்னைக்கு இந்த 10 மணி நேரத்துல ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் உருவாச்சு. இந்த கிரைசிஸ்க்கு காரணம் உலகத்தோட 72% சர்வர் ஆக்சஸ் வச்சுட்டு இருக்க மைக்ரோசாஃப்ட் தான். பட் இந்த மைக்ரோசாஃப்ட் தான் இதுக்கு 100% காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இதோட ஒன் ஆஃப் த கம்பெனி, இந்த மைக்ரோசாஃப்டோட முக்கியமான பார்ட்டா கருதப்படுற ஆன்டிவைரஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பேர் தான் CrowdStrike. இந்த CrowdStrike கம்பெனி தான் இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணமா கருதப்படுது. இந்த கம்பெனி எதனால இந்த ப்ராப்ளம் இந்த கம்பெனில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஆன்டிவைரஸ், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் அப்டேட் விடுவாங்க. அப்படி அப்டேட் விட்டது தான் இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்டேட் இன்னைக்கு தான் நேற்று வந்திருக்கு, அப்டேட் ஆகிருக்கு, எல்லாமே அப்டேட் ஆனது தான் இந்த சர்வர் மொத்தமுமே கிராஷ் ஆகிருக்கு. அப்படி கிராஷ் ஆகிறதுக்கு இந்த கிரவுட் ஸ்டேக் தான் காரணம்னு சொல்றாங்க. இந்த கிரவுட் ஸ்டேக் கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் யூஎஸ்ஏல தான் இருக்கு. யூஎஸ்ஏல ஆஸ்டன் சொல்ற ஒரு பர்டிகுலர் ஏரியால 2011ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மைக்ரோசாஃப்டோட ஒரு சப் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்டிவைரஸ், புது ஆன்டிவைரஸ் கிரியேட் பண்றது, அதுக்கு அப்டேட் வர்றது, சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட்டோட சைபர் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது, ஆக்சஸ் பண்றது, யாரையுமே இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்கை இவங்க தான் ஆக்சஸ் பண்றாங்க, மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்க கொடுத்த புது அப்டேட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுட் ஸ்டேக்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் அப்படி சொன்னாலும் மேபி ஒரு 2% இல்ல 5% சான்ஸ் இருக்கு சைபர் அட்டாக்கா இருக்கிறதுக்கு. எதனால இது சைபர் அட்டாக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2014ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி சோனிக்கு ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கு. ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணி சோனியோட மிகப்பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடு போயிருக்கு. அந்த மாதிரி யாராச்சும் ஹேக் பண்ணி இது சைபர் அட்டாக்கா இருக்கலாம், ஹேக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சந்தேகப்படுறாங்க. பட் ஹேக் பண்ணாங்களா இல்ல இந்த அப்டேட் தான் இந்த சர்வர் ப்ராப்ளத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும். நாளைக்கு அதை சொல்லும் போது அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் இந்த வீடியோல இன்னும் நம்ம முக்கியமா இந்த வீடியோ பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு இல்ல, ஆகும்போது இந்த 1400 ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆச்சு. இந்த கேன்சல் ஆகும்போது நிறைய ஸ்பைஸ் ஜெட், விஸ்தாரா, ஆகாஷா, அதுக்கப்புறமேட்டு இண்டிகோ தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இதுல. ஏன்னா இண்டிகோவோட மொத்த ப்ராசஸிங்குமே மைக்ரோசாஃப்ட் தான் ஆக்சஸ் பண்றாங்க. அதனால இந்த ஃபிளைட்டோட போர்டிங் பாஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையால எழுதி தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் நிறைய ஃபியூச்சர்ல இப்போ நிறைய இன்வென்ஷன் வந்தாலும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும், ஏஐ வருது, நிறைய ரோபோட்டிக்ஸ் கிரியேட் பண்றாங்க, மனுஷனோட பங்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போ ரோபோட்ஸும் ஒர்க் ஆகாது, மானிட்டரும் ஒர்க் ஆகாது, அந்த இடத்துக்கு மனுஷங்க தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் ப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்க்கு தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண உங்க பேரண்ட்ஸ் இல்லை உங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரே.